சென்னை நந்தம்பாக்கத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். ஏற்படுத்தி தரும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்து, நம்முடைய மீனவர்களை பொறுத்தவரை ஏறக்குறைய அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்த பிறகுதான் உள்நாட்டு மீனவர்களாக இருந்தாலும் சரி, அதே போல் கடற்கரை மீனவர்களாலும் சரி, எல்லா வசதிகளும் அவர்களுக்கு செய்து தரப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக அம்மாவுடைய ஆட்சியிலே தான் இன்றைக்கு ஒவ்வொரு மீனவ குடும்பம், கடற்கரை மீனவ குடும்பங்களும் அவர்களுடைய அந்த தொழில் ஆபத்து, தொழில் செய்ய முடியாத சூழ்நிலை, குறைந்த கால ஒரு மீன்பிடி தேவையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் 19,000 ரூபாய் வெவ்வேறு திட்டங்களின் மூலம் ஒவ்வொரு குடும்பமும் வாங்குகின்ற ஒரு நிலைமையை அம்மா அவர்கள் ஏற்படுத்தி தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதே போன்று அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கு முந்தைய காலங்களிலெல்லாம் பார்த்தால் ஒரு 50 கோடி 150 கோடி என்றுதான் பட்ஜெட்டிலே ஒதுக்கியிருப்பார்கள். ஆனால் அம்மாவுடைய ஆட்சியில் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், அதாவது தங்குதளங்கள், லேண்டிங் சென்டர் என்று சொல்லக்கூடிய தங்குதளங்கள், அதே போன்று பெரிய மீன்பிடி துறைமுகங்கள், சிறிய மீன்பிடி துறைமுகங்கள், அதே போன்று நம்முடைய கடல் அரிப்பை தடுக்குவதற்கு புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்துதல், அதே போன்று டீ ஜெட்டிஸ், கிராயின்ஸ் கொட்டி கடல் அரிப்பை தடுப்பது போன்ற விஷயங்கள், அதே போன்று வீடுகள் கட்டும் திட்டத்திற்கு தேர்தல் காலத்தில் அம்மா அவர்கள் சொன்ன வாக்குறுதியான 5000 வீடுகள் கட்டுவதற்கு கூட ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது உள்நாட்டு மீனவர்களுக்கும் நம்முடைய கடற்கரை மீனவர்களுக்கும் எங்கெங்கெல்லாம் பட்டா இருக்கின்றதோ, என்ஓசி இருக்கின்றதோ அந்த இடங்களெல்லாம் அவர்களுக்கு விலையில்லா வீடுகள் கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சிகளும் ஒரு கூட்டறிக்கை விட்டுருக்காங்க. ஆனா நம்ம ஆளும் அரசு எந்த ஒரு அறிக்கையும் விடல, அதுக்கு எந்த ஒரு கருத்து சொல்லல. இதை அரசு உற்று நோக்குகிறது. உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி சார், ஆளுற அரசு மத்திய அரசோட பினாமி அரசுன்னு சொல்றாங்க. அதனாலதான் இதுக்கான எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடல, எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் யார் சொன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்ல முடியும். நான் யார் சொல்றேன்? ஸ்டாலின் சொல்லியிருக்காரா? நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கின்றேன். அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை எப்போதுமே மாநிலத்துடைய உரிமையை பேணி காக்கின்ற அரசு முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், மாநிலத்துடைய நிதி தன்னாட்சி பேணி காப்பதிலும் அம்மாவுடைய அரசு, வேறு எந்த அரசு நிகரான அரசு கிடையாது. அம்மாவுடைய அரசு நிகரான அரசு. இந்த 2 விஷயங்கள்லையும் அதே வழியை தான் அம்மாவுடைய அரசு, இன்றைக்கு அம்மா எப்படி இருந்தாங்களோ அதே தான் பின்பற்றி இருக்கு. ஒரு மத்திய அரசில் இணக்கமாக இருந்து நாம் மாநிலத்துடைய மக்களுடைய நலன் கருதி நாம் நிதியை பெற்று நாம் நம்முடைய மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு ஏற்ற வகையிலே நாம் செயல்படுத்துகின்றோம். எனவே மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு நிதியை பெற்று அந்த மாநில மக்களுடைய முன்னேற்றத்திற்கான அந்த வழிவகை ஏற்படுத்துவதற்காக மத்திய அரசோடு போய் இணக்கமாக இருந்தால் அது பினாமி என்று சொல்லக்கூடாது. ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற அந்த திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் 17 வருட காலம் மத்தியிலே ஆட்சி செய்தார்கள். 17 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 17 வருஷம், 17 வருடம் ஆட்சி செய்து தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகள், காவிரி நதிநீர் பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, அதே போன்று இலங்கை இனப்பிரச்சனை, இதற்கு ஏதாவது தீர்வு கண்டிருக்கின்றார்களா? எந்த தீர்வும் கண்டவில்லை. கச்சத்தீவுக்கு தீர்வு கண்டிருக்கார்களா? தீர்வு காணவில்லை. ஆனால் கச்சத்தீவுக்கு அம்மா அவர்கள் வழக்கு தொடுத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். அந்த கச்சத்தீவை பொறுத்து அம்மா அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள். ஆனால் திமுக தாரை வார்த்து கொடுத்தது. முல்லை பெரியாரிலும் துரோகம் திமுக செய்தது. அதே போன்று காவிரி நதி நீரிலும் துரோகம் செய்தது. நம்முடைய 205 டிஎம்சி தண்ணீர் நமக்கு ஜீவாதார உரிமை, அதற்கு அம்மா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். தொடர் நடவடிக்கை எடுத்தார்கள், சட்ட நடவடிக்கை எடுத்தார்கள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு அதை தொடர்ந்து அமைக்க வேண்டும் என்று இன்றைக்கும் குரல் கொடுத்திருக்கின்றோம். அப்படி இணக்கமாக இருந்து அம்மா என்ன வழியை கையாண்டார்களோ அதே உரிமையை நாம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் திமுக 17 வருடம் இருந்து வளம் கொளிக்கும் இலாக்காக்களை தான் பெற்றார்கள் ஒழிய தமிழ்நாடை வளப்படுத்த வேண்டும் என்ற எந்த இலாக்காவது பெற்றார்களா? ஒன்று. இரண்டாவது, எல்லா விஷயங்களும் தமிழ்நாட்டினுடைய உரிமையை ஜீவாதாரம் தாரை வார்த்து கொடுத்தார்கள். 2. மூன்றாவது, இந்த
இணக்கமாக அவர்கள் இருந்து மத்திய அரசோடு இனத்தை அளித்தார்கள், தமிழ் இனத்தை அளித்தார்கள். இலங்கையிலே ஏறக்குறைய பல லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட ஒரு நிலை யாரால் ஏற்பட்டது? மத்திய அரசிலே அங்கம் வைத்துக் கொண்டு இவர்கள்தான் பினாமி அரசாக இருந்து கொண்டு மொத்த தமிழ் இனத்தை அளித்தவர்கள். எனவே இவர்கள் சொல்வதற்கு எந்தவித காரணமும் இல்லை, எந்தவித முகாந்திரமும் இல்லை என்பதை தெரிவித்து தமிழ்நாட்டுடைய உரிமையும் அதே போன்று தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக பல திட்டங்கள் மத்திய அரசு மாநில அரசு உடன்பட்டு செய்கின்ற திட்டங்கள், அதே போன்று மத்திய அரசு செய்கின்ற திட்டங்கள், இதற்கெல்லாம் என்னென்ன நிதி தேவையோ அந்த நிதியை நாம் இணக்கமாக இருந்து கேட்டு பெறுவதிலே எந்த தவறும் இல்லை. அதுதான் என்னுடைய பதில சொல்லியிருக்கேன். அதற்கான ஒரு தமிழ்நாட்டில இருந்து எந்த ஒரு அரசு, நம்ம ஆள அரசு வந்து ஒரு நபர் கூட அந்த கருத்து சொல்லல. அந்த கேள்வி நான் கருத்து சொல்லியிருக்கேன். நான் இப்போ கருத்து சொல்றேன். அரசை பொறுத்தவரை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது உரிய நேரத்தில் உரிய வகையில் நடவடிக்கை இருக்கும்.